என்னடா படம் ஃபுல்லாக பப்ஜி ஆடி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரைஃபிள் கிளப் இந்த படத்தை பார்க்கும்போது. இந்த மலையாள படத்தை பற்றி என்னங்க சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு படம் வந்துடுது, அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடுது. பேசாமல் இந்த மலையாள படம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தேட்டரில் வந்து தமிழே ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஓடிடிக்கு வந்து அதுக்கடுத்து நம்ம தமிழ் டப்பில் பார்த்து பெரிய லாங் ப்ராசஸாக இருக்குது. வர எல்லா மலையாள படமும் ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக ஹிட் அடிக்குது. இந்த படத்தோட கதை அப்படின்னா, ஒரு ரைஃபிள் கிளப்பு, ஒரு கன் ஷூட்டிங் கிளப் வச்சுருக்க ஒரு டீம் ஒன்று இருக்காங்க ஃபேமிலியாக. அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை, ஒரு லவர்ஸ் போகிறாங்க. அதுக்கு நடுவில் வந்து சினிமாவில் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு ஹீரோ ஒருத்தர். இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேர்றாங்க. அங்கே வந்து ஒரு டீம் ஒன்று வருது. இந்த ரெண்டு டீமுக்கும் கன் வார் நடக்குது. அந்த வார் எந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருங்க. படம் ஃபுல்லாக பப்ஜி விளாட்ற மாதிரி டப்பு டுப்பு டப்பு டப்புன்னு சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த செகண்ட் ஆஃப் இந்த கிளைமேக்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் பயங்கர எங்கேஜிங்காக